அண்ணா 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 இந்த உலகத்துக்கு வாங்கண்ணா. நம்ம காலம் இப்படியே போயிடாது. போலீஸுக்கு நம்ம கைரேகை மாட்டல, அதனால தப்பிச்சு வெளியே இருக்கிறோம். மாட்டிருச்சு நம்ம கைக்கு விலங்கு நிச்சயம். அதெல்லாம் எதுக்குடா இப்ப சொல்ற? வேண்டாம், அர்ச்சனா பொண்ணு உன் மேல உசிரியே வச்சிருக்குது. எக்கச்சக்கமா சொத்து இருக்குது. பேசாம அந்த பொண்ணை கல்யாணத்தை பண்ணிட்டு வீட்லயே போய் செட்டில் ஆயிரு. எனக்கு அவுட் ஹவுஸ்ல இடம் கொடு. நானும் உன் பின்னாடி உட்காந்து வாய் நிறைய சாப்பிடறான்பா. எனக்கு கல்யாணம் ஆசையே இல்ல. அடம் பிடிக்காத. அப்புறம் கல்யாணம் பண்ணிக்காமலே மாமியார் வீட்டுக்கு போக வேண்டி வந்துரும். அப்புறம் அங்க இருந்து வெளியே வந்தா உன்னை எவ்வளவு திரும்பி பார்க்க மாட்டான். பேசாம அர்ச்சனா கிட்ட போய் நான் உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லிரு. இந்த ஜென்மத்துல நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்ன புருஷன் அடிக்கிற கேவலம் அர்ச்சனா கூட வேண்டாம். சொன்னா கேளுப்பா. நான் சொல்றது கேளு. என்னப்பா புரியாதா உனக்கு? நீ சரின்னு சொல்லாம நான் விட மாட்டேன். சொன்ன விட மாட்டேன். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஐஜியும் கஸ்டமர் ஆக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா ஒண்ணு சார், உங்க மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸுங்க கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு பெரிய தொல்லையே இருக்கு சார். ஏன்பா? ஒண்ணு இல்ல, இந்த சில்லறை கேஸ்ல போலீஸ்ல மாட்டுறவன் எல்லாம் என்கிட்ட வந்து உனக்கு தான் சார் தெரியுமே, கொஞ்சம் சிபாரிசு பண்ணு உயிர் வாங்குறாங்க சார். படா பேஜாரா இருக்கு. எனக்கும் உன் கஸ்டமரா இருக்கிறதுனால ஒரு தொல்லை வந்திருக்குப்பா. என்ன சொல்லுங்க சார், கட் பண்ணி விட்டுடுறேன். ஆமா, உனக்கு யாராவது அண்ணன் தம்பிங்க இருக்காங்களா? அவங்களும் ஒன்ன மாதிரியே இருப்பாங்களா? அப்படி யாருமே இல்ல. ஏன் சார் கேக்குறீங்க? அங்க வரவங்கள உனக்கு தெரியுமா? இவனேதான் சூடண்டி. வாடகை வீட்டை சொந்த வீடுன்னு சொல்லி நான் தலையில கட்டிட்டாரோ. கட்டுக்கோணி உதைக்க சார் சொல்றேன். ரைட், உங்க கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நல்லா சொல்லுங்க, இவன் தானா அது? ఏడుగుండల వాడు బాలాజీ మీద ప్రమాణం చేసి చెప్పితాను. సందేహమే இல்ல, இவனேதான். வெல், நேத்து மத்தியானம் எத்தனை மணிக்கு நீங்க அவனை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல சந்திச்சீங்க? மத்தியானம் 3:30 மணிக்கு. 3:30 கட்டல. வாட்? 3:30 மணிக்கா? நேத்து மத்தியானம் 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் அவன் என் பசங்களுக்கு ஹேர் கட் பண்ணிட்டு இருந்தான். அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல அவன் உங்களை எப்படி ஏமாத்திருக்க முடியும்? இவன் பெத்த கில்லாடி சார். நேத்து இங்க இருந்தானா ஒக்க டயத்துல 10 இடத்துல தரிசனம் கொடுத்தாலும் ஆச்சரியம் లేదు சார். இந்த ஆளுக்கும் எனக்கு என்ன சார் சம்பந்தம்? சார் என்ன சார் சொல்றாரு இவரு? நேத்து மத்தியானம் 3:30 மணிக்கு நீ தங்கி இருந்த வாடகை வீட்டை 8 லட்சம் ரூபாய்க்கு இவர்கிட்ட வித்துட்டியான். 8 lakhs சார். அவ்வளவு பணம் இருந்தா நான் ஏன் சார் இங்க வந்து கட் பண்றேன் சார்? இந்த ஆளு ஒரே ஒரு தடவை என் கடைக்கு வந்திருக்கா சார், அவ்வளவுதான் சார் தெரியும் சார். நான் ஏன் சார் இந்த உங்களுக்கெல்லாம் போறேன்? உங்களுக்கு தான் தெரியுமா சார்? சொல்லுங்க சார். கொஞ்சம் பொறு மிஸ்டர் நாயுடு. நீங்க நினைக்கிற ஆள் இவன் இல்ல, யுமேகோ. అప్పుడు నేను అబద్ధం చెబుతానా? நீ சொல்றது பொய்யா உண்மையான்னு இன்னும் கொஞ்ச நாள்ல தெரியும். நீ ஊருக்கு போய் சேரலாம், தகவல் தெரிவிக்கிறோம். అది ఎప్పుడు డబ్బు పోయింది, ఎల్లం పోయింది. ఇవన పத்தி మీకు తెలియదు సార్. ఇవన్ పెరియ దొంగనా కొడుకు సార్. వీడు இன்ஸ்பெக்டர், டேக் ஹிம். எஸ் சார். పోయిందా? డబ్బు పోయింది, ఎల్లం పోయింది. என்ன சார் இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யாரு சார் அவன்? எவனோ பணையா மாத்திரம் என்கிட்ட வந்து அவன் கிட்ட கடிச்சா. இங்க பாரு, இங்க நடந்த விஷயத்த நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, ஓகே? இல்ல சார், நீங்க இருந்தீங்க சரியா போச்சு. நீங்க இல்லன்னு என்ன சார் இருக்கும்? கீப் குவைட். வித்யாசாகர், எஸ் சார். நீ ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு என்கொயரிக்கு வர வேண்டியிருக்கும். ஊர்லயே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன பேசணும்னு சொன்னீங்க? இனிமே வாங்க போங்க மரியாதை எல்லாம் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பவும் சுத்தி வளைச்சு பேசவும் தெரியாது, மனசுல இருக்கிறத மறைக்கவும் தெரியாது. தட்ஸ் குட், தட்ஸ் குட். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என் மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ற நிலைமையில நான் இல்ல. இன்னைக்கு நீங்க மனசு திறந்து பேசலாம். அதுக்கு முன்னால என் மனசுல இருக்கிறது சொல்லட்டா? வேண்டாம், நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொன்னா போதும். என்ன மனைவி ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? என்ன பதிலே இல்ல.
இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்? நான் திடீர்னு கேட்டுட்டீங்க. உங்களை நான் ரொம்ப புத்திசாலியா நினைச்சிட்டு இருந்தேன். மனசுல இருக்கிறது கேட்டது முட்டாள்தனமா? யார்கிட்ட எதை கேட்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல. உங்ககிட்ட நான் கேட்டதுல என்ன முறை கெட்டு போச்சு? உங்க பாட்டை கேட்கிற தகுதி மட்டும்தான் எனக்கு இருக்கு. உங்களையே வேணும்னு கேட்கிற அந்தஸ்து எனக்கு இல்ல. அச்சரா, நான் யாருங்கிற உண்மையில உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா என்னோட இப்படி எல்லாம் மரியாதை கொடுத்து பழகிக்கவே மாட்டீங்க. மரியாதை கொடுக்கறது கூட தப்பா? சரி, உங்க திருப்திக்காக கேக்குறேன். நீங்க யாருன்னு இப்ப சொல்லுங்க. பாத்தீங்களா, அதான் நான் யாரு என்னங்க தெரிஞ்சுக்காமலேயே என்னோட பழகிட்டீங்க. இப்போ கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க. தற்சமயம் என்னை பத்தி உங்ககிட்ட எதையும் சொல்றதுக்கு எனக்கு வழி இல்லை. மன்னிச்சுக்கோங்க. விளங்குதுங்க. இனிமே நீங்க எதுவும் பேச வேண்டாம். என்ன பத்தி ஒரு கௌரவமான அபிப்பிராயம் உங்களுக்கு இல்ல. இந்த நாய் ஊருக்கு முன்னால பாடி படைக்கிறவ தானே. இவகிட்ட பணம் இருக்கலாம், ஆனா கேரக்டர் எங்க இருக்க போகுது அப்படின்னு ஒரு சந்தேகம். நீங்க ஆம்பளை தானே, எப்படியும் இருக்கலாம். அர்ச்சனா, நான் நினைக்காதது ஒண்ணு நீங்க கேட்டீங்க. வேணாங்க, போதும். இது வரைக்கும் யாருக்கிட்டையும் கேட்காத ஒண்ணு உங்ககிட்ட கேட்டதுக்கு எனக்கு இந்த நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். வேணாங்க, ப்ளீஸ் லிவ் இட். தெக்கத்தை விட்டு கேட்டேன், அவமானப்பட்டேன். ஆனா சாகர வரைக்கும் எந்த ஆம்பளை கிட்ட இது மாதிரி பேச மாட்டேன். லட்சுமி, கோயிலுக்கு போலாமா? அர்ச்சனா, ஏன் இப்படி பேசுறீங்க? தேங்க்யூ சார், தேங்க்யூ. பாருங்க, அவசரப்பட்டு எந்த முடிக்கும் வராதீங்க ஆனா please. ஒண்ணு, என் பணத்துக்காகவோ என் புகழுக்காகவோ ஆசைப்படாம என்ன வேண்டாம்னு அர்ச்சனா, நீங்க சொன்னீங்க. பேசுறது கொஞ்சம் கூட. உண்மையிலே நீங்க ஒரு ஜென்டில்மேன். இந்த ஒரே ஐடியா குழப்பிட்டீங்க அர்ச்சனா. ஏன் ஏழுறீங்க? நீங்க எப்படி அழ வேண்டாம். எனக்கு கஷ்டமா இருக்கு. இனிமே என்னை பத்தி நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப போறது இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் சத்தியமா புரிஞ்சுக்கிட்டேன். இது வரைக்கும் இந்த அளவுக்கு என்ன விரும்பின ஒரே உயிர் அது நீங்கதான். இது என் அதிர்ஷ்டம். நிச்சயமா உங்களை மனைவி ஏத்துக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே ஓகே. ஆனா ஒரு சின்ன நிபந்தனை. நீங்க ஒன்றும் தப்பா நினைக்க வேண்டாம். எனக்கு செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்கு. என்ன? அதாங்க சொல்ல முடியல. அதெல்லாம் இப்ப வேண்டாம். அந்த வேலைங்களை முடியறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நிச்சயமா நீங்க நினைச்ச மாதிரி எல்லாமே நடக்கும். அவன் ஆரம்பத்துல படபடான்னு பேசிட்டீங்களே, என்ன பத்தி தப்பா அது இது என்னென்னமோ நினைச்சிட்டீங்களே. நான் அப்படிலாம் நினைக்கிறேனா? ஏன் அப்படி எல்லாம் பேசிட்டீங்க? நான் அப்படித்தான் பேசுவேன். ஏன்? ஹலோ, ஐம் சாரி. உங்க தூக்கத்தை கெடுத்துட்டேன்ல. போலீஸ் போலீஸ் கூப்பிடும் போது இருக்க ரொம்ப அனுபவிச்சிருக்கீங்கல்ல. நான் அவங்களுக்கெல்லாம் பயப்படுறது இல்ல. நான் என் மனசாட்சி பயப்படுறேன். அதனாலதான் உங்களை பார்க்க வந்தேன். இப்போதான் எனக்கு எல்லாம் புரியுது. என் மேல ஆத்திரம் வருதா? ஆத்திரத்தை விட ஆச்சரியம் தான் அதிகமா இருக்கு. எனக்கு அப்படிதான்.
முதல்ல உங்க கடையில உங்களுக்கே தெரியாம பார்த்து பாருங்க. எப்போ? என்னைக்கு? அப்போ என்ன பார்த்ததுக்கு அப்புறம் தான் மொத்தவங்களே தைரியமா ஏமாத்த ஆரம்பிச்சீங்களா? இதுக்கு முன்னாலே எனக்கு பழக்கம். இப்ப எங்கே வந்தீங்க? என்ன ஏமாத்துறதுக்கா? உங்களை ஏமாத்துறது என்னையே நான் ஏமாத்துக்கிற மாதிரி. அப்போ சொல்றேன். இப்ப நான் வந்தது உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக. அது சரி. நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் இனிமே நான் நிம்மதியா இருந்துட முடியுமா? பொறுங்க. எனக்கு இந்த வாழ்க்கையின் ஒரு வாரமோ 10 நாளோ தான். மிஸ்டர் வித்யாசாகர், என்னை பத்தி நீங்க அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கே கசப்பா இருக்கும். நான் வாழ்க்கையில ஏத்துக்கிட்ட ஒரு உதவும் காரணமா எனக்கே பிடிக்காத தொழில ஈடுபட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ லாபம் உங்களுக்கு 30 ரூபாய் இருக்கா? நல்லா இருக்கு சார் இது. இந்த சில நாட்கள்ல இந்த தொழிலுக்கு நான் ஒரு முடிவு கட்டிடுறேன். எனக்கு தெரியும் என்னால உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்திருக்கு. அதை வச்சு உங்க தாயாரோ உங்க மனைவியோ உங்களை தப்பா எடை போட்டு விடக்கூடாது. இந்த உண்மையை நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். அதை சொல்லத்தான் நான் இங்க வந்தேன். நமக்கு அப்படியெல்லாம் யாரும் இல்ல, தனிக்கட்டு. இன்னொரு முக்கியமான விஷயம், பயப்பட வேண்டாம். ஐ அம் அட் யுவர் சைட். இன்னொரு 10 நாளைக்கு நீங்க எங்கேயும் வெளியே போக வேண்டாம். ஏன்னா எனக்கு வேண்டாதவர்களால உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லைங்க ஏற்படலாம். அதனால சொல்றேன். நல்லா இருக்கு. 10 நாளுக்கு அப்புறம் வெளியே வந்தா உங்க விரோதி எனக்கு மாறி போடுவாங்களா? பயப்பட வேண்டாம். நான் சொன்ன சில நாட்களுக்கு அப்புறம் நான் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வைக்க போறேன். அதுக்கப்புறம் நீங்க நிம்மதியா இருக்கலாம். உங்க வார்த்தையை எப்படி நம்புறது? இன்னைக்கு நானா உங்களை தேடி வந்திருக்கேன். இதுக்கு மேலும் என் மேல உங்களுக்கு அவநம்பிக்கையா? கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். சரி, நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. நான் என் கைரேகையை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போறேன். அது இது வரைக்கும் யார் கையிலும் கிடைச்சதில்லை. நான் சொன்ன மாதிரி நடந்துக்கல, நீங்க என்ன போலீஸை காட்டி கொடுக்கலாம். ஓகே?